அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 7ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 200 வினாவிடைகளை நம்ம பார்க்கலாங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4, அடுத்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்டர் எக்ஸாம்லாம் இருந்தாலும் சரி, சயின்ஸ் பகுதியிலேருந்து நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, அதில் தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்க வேண்டும். பல்வேறு தடைகள் இடையில் வரலாம். அந்த தடைகளை தாண்டி தான் நம்முடைய இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கை அடைவதற்கு மன உறுதி மிக மிக முக்கியமானது. குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன உறுதி அவ்வளோ மிக முக்கியமானதாக இருக்கிறது. வெளி விமர்சனங்களை, நெகட்டிவ் தாட்ஸை எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க. நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பரப்பின் அலகு சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். கன அளவின் அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. மின்னூட்டத்தின் அலகு ஆம்பியர் வினாடி அல்லது கூலும். அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ் 3. நீளத்தின் அலகு மீட்டர். நிறையின் அலகு கிலோகிராம். நேரத்தின் அலகு வினாடி. வெப்பநிலையின் அலகு கெல்வின். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். பொருளின் அளவின் அலகு மோல். ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. 1 லிட்டர் என்பது 1000 cc அல்லது கன சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். ஒரு கேலன் என்பது 3.785 லிட்டர்னு குறிக்கலாம். கேலன் என்பது 3.785 லிட்டர்னு குறிக்கலாம். எம்எல்ல சொன்னால் 3785 ml மில்லி லிட்டர்னு குறிக்கிடலாம். ஒரு அவுன்ஸ் என்பது 30 ml. ஒரு குவாட் என்பது 1 லிட்டர். பருமனை அளக்க பயன்படும் அலகுகள் கேலன், அவுன்ஸ், குவாட். விளக்கெண்ணெயின் அடர்த்தி எவ்வளவு? 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். காற்றின் அடர்த்தி 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். மண்ணெண்ணெயின் அடர்த்தி 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். மரத்தின் அடர்த்தி 770 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அலுமினியத்தின் அடர்த்தி 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இரும்பின் அடர்த்தி 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தாமிரத்தின் அடர்த்தி 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். வெள்ளியின் அடர்த்தி 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தங்கத்தின் அடர்த்தி 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள சராசரி தொலைவு எவ்வளவு? 149.6 மில்லியன் கிலோமீட்டர். நெப்டியூன் சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. நெப்டியூன் சூரியனிலிருந்து பூமி இருக்கும் தொலைவில் 30 மடங்கு தொலைவில் உள்ளது. ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அல்லது 149.6 × 10⁻6 அல்லது 1.496 × 10⁻11 மீட்டர். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? பிராக்சிமா சென்டாரி. இதன் தொலைவு 2,68,770 வானியல் அலகாகும். ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர். பிராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்திலிருந்து 4.22 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு நாட். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளில் கடந்தார். முடுக்கத்தின் அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். சமநிலை எத்தனை வகைப்படும்? சமநிலை 3 வகைப்படும். ஆமையின் வேகம் 0.1 மீட்டர் பை செகண்ட். மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பை செகண்ட். விழும் மழை துளியின் வேகம் 9 முதல் 10 மீட்டர் பை வினாடி. ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர் பை வினாடி. சைக்கிளின் வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு இருக்கும். சிறுத்தை ஓடும் வேகம், சிறுத்தையினுடைய ஓடும் வேகம்
31 மீட்டர் பை வினாடி, ஒரு செகண்டுக்கு 31 மீட்டர் ஓடக்கூடியதாக இருக்குது. வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தினை எறியும் வேகம் 90 முதல் 100 மைல் பை மணி. பயணிகள் விமானத்தின் வேகம் செகண்டுக்கு 180 மீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. ராக்கெட்டின் வேகம் செகண்டுக்கு 5200 மீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. ஒரு பொருளானது r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 2r. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க என்ன செய்யணும்னா ஈர்ப்பு மையத்தினுடைய உயரத்தை குறைக்க வேண்டும். வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு முடுக்க மதிப்பினை தருகிறது. இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை என்னன்னு சொல்லலாம்னா இடப்பெயர்ச்சி என்று குறிப்பிடலாம். திசைவேகம் மாறும் வீதத்தை முடுக்கம் என்பர். நடுநிலை சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் நேர் முடுக்கத்தினை பெற்று இருக்கிறது. ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையத்தை என்னன்னு சொல்லனா வடிவியல் மையம்னு குறிப்பிடலாம். பேரண்டத்தில் அதாவது கேலக்சியில் பார்த்திங்கன்னா முதன்மையாக காணப்படுவது ஹைட்ரஜன். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களில் 74% ஹைட்ரஜன் அணுக்களாகும். வெடிப்பொருள்கள் தயாரிக்க பயன்படுவது மெக்னீசியமும் பாஸ்பரஸும். உரங்கள் தயாரிக்க பயன்படுவது சல்பர். அலைபேசி தயாரிப்பில் பயன்படுவது கேலியம். கணினி சிப்புகள் தயாரிக்க பயன்படுவது சிலிக்கான். வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுவது பிஸ்மத். முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். மென்மையான உலோகம் சோடியம். கடினமான அலோகம் வைரம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது? புரோமின். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராபைட். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்? டால்டன். தனிமங்களின் குறியீடுகளை அத்தனிமங்களின் பெயர்களில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கும் முறையை பரிந்துரைத்தவர் பெர்சிலியஸ். தங்கம் மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து வருவிக்கப்பட்டது. நீரின் அணுக்கட்டு எண் எவ்வளவு? 3. கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் 7. மனித உடலினுடைய நிறையில் 99% நிறையானது 6 தனிமங்களால் ஆனது. ஒரு அணுவின் சராசரி விட்டம் 1 × 10⁻⁹ மீட்டர். பென்சிலின் விட்டம் 1 × 10⁻⁻2 மீட்டர். இரத்த சிவப்பணுவின் விட்டம் 1 × 10⁻⁻4 மீட்டர். தூசி துகள்களின் விட்டம் 1 × 10⁻⁷ மீட்டர். ஜான் டால்டன் அணுக்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு எப்பொழுது? 1808. ஜே தாம்சனின் அணுக்கொள்கை வெளியிட்ட ஆண்டு 1897. ஜே தாம்சன் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1906. ரூதர்போர்ட்டின் அணுக்கொள்கை வெளியிட்ட ஆண்டு 1911. போரின் அணுக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1913. ஷிராடிங்கர் அணுக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1926. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். புரோட்டானை கண்டுபிடித்தவர் எர்னஸ்ட் ரூதர்போர்ட். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். எலக்ட்ரானின் நிறை 9.1093 × 10⁻31. புரோட்டானின் நிறை 1.6726 × 10⁻27. நியூட்ரானின் நிறை 1.6749 × 10⁻27. இங்கே புரோட்டானுடைய நிறையும் நியூட்ரானுடைய நிறையும் சமமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் நமது உடம்பில் உள்ள செல்கள் 98% செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கின்றன. நமது உடம்பில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன. ஒரு அணுவின் உட்கருவினுள் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அத்தகைய அணு நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு அணுவினுடைய உட்கருவில் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன் அணு. ஒரு அணுவின் உட்கருவில் 8 புரோட்டான்கள் இருந்தால் அது ஆக்சிஜன் அணு. ஐசோடோப்னா என்ன? ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றவை தான் ஐசோடோப்புகள். ஐசோபார்கள்னா என்ன? ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் பெற்றவை ஐசோபார்கள். ஐசோடோன்னா என்ன? வெவ்வேறு அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்று ஒரே நியூட்ரான் எண்ணிக்கை கொண்டவை ஐசோடோன்கள். ஒரு இணைதிறன் தனிமத்துக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் சோடியம். 2 இணைதிறன் தனிமத்துக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் பெரிலியம். 3 இணைதிறன் தனிமத்திற்கு எடுத்துக்காட்டு நைட்ரஜன் அலுமினியம். தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர்.
தாவரத்தினுடைய இனப்பெருக்குறுப்பு மலர். மலரில் பெரிதாக தெரியும் பாகம் அல்லி. ஊமத்தை மலரில் 5 மகரந்த தாள்களை மட்டுமே காண முடியும். வெட்டுக்காய பூண்டு என்றும் கிரட்டடி பூண்டு என்றும் அழைக்கப்படுவது எது? ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ். அவரை பேபேசி குடும்பத்தைச் சார்ந்தது. தக்காளி சொலனேசி குடும்பத்தைச் சார்ந்தது. ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையும் நிகழ்வை என்னன்னு சொல்லலாம்னா கருவுறுதல் என்று அழைப்பர். உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் எடை. இரட்டை தேங்காய் விதை சேசில்ஸ் என்ற இடத்தில் உள்ள 2 தீவுகளில் மட்டுமே முளைக்கும். இரட்டை தேங்காய் நீளம் 12 அங்குலமும் 3 அடி அகலமும் 18 கிலோ எடையும் உடையது. தாவர உலகின் மிக சிறிய விதைகள் எதுனா ஆர்கிட் விதைகள். 35 மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை 25 கிராம். ஸ்பைரோகைரா என்ற பாசியின் வடிவம் இழை வடிவம். சேமிப்பு வேர்களுக்கு எடுத்துக்காட்டு பீட்ரூட், கேரட், டர்னிப், முள்ளங்கி. துணை வேர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆலமரம். வாயு பரிமாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு அபிசினியா. உறிஞ்சி வேர்களுக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. தலைமேல் தண்டின் மாற்றுருக்களுக்கு எடுத்துக்காட்டு கள்ளி. தரை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்கள்னா வெங்காய தாமிரை. முட்களுக்கு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி. பற்று கம்பிகளுக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி. கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ். கதிர் வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு முள்ளங்கி. பம்பர வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு டர்னிப், பீட்ரூட். கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட். முட்டு வேர்களுக்கு எடுத்துக்காட்டு கரும்பு மற்றும் மக்காச்சோளம். தூண் வேர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆலமரம். பற்று வேர்களுக்கு எடுத்துக்காட்டு வெற்றிலை மற்றும் மிளகு கொடி. சில தாவரங்களில் வேர்கள் பார்த்தீங்கன்னா நிலமட்டத்திற்கு மேல் தண்டிலோ இலைகளிலோ காணப்படுகின்றன. இவை மாற்றிட வேர்கள் என்பர். சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோபார்கள் என்று அழைக்கப்படுபவை அபிசினியா. வாண்டா தாவரம் பார்த்தீங்கன்னா தொற்று தாவரமாக மரங்களில் வளரக்கூடியவை. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமந்திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவும். உறிஞ்சி வேர்கள் அல்லது ஆஸ்டோரியாவுக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. தண்டின் மாற்றுருக்கள் இஞ்சி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. செல்சியஸ் மற்றும் பாரனிட் அளவீட்டில் சமமான வெப்பநிலையின் மதிப்பு -40 டிகிரி. செல்சியஸ் மற்றும் பாரனிட் அளவீட்டில் சமமான வெப்பநிலையின் அளவு மதிப்பு -40 டிகிரி. தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓடு தண்டு எடுத்துக்காட்டு வல்லாரை. ஸ்டோலன் எடுத்துக்காட்டு காட்டு ஸ்ட்ராபெரி. தரைகீழ் ஓடு தண்டு அல்லது சக்கருக்கு எடுத்துக்காட்டு கிரைசாந்திமம். குட்டையான ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டு வெங்காய தாமரை. தரைகீழ் தண்டுகள் எத்தனை வகைப்படும்? தரைகீழ் தண்டுனா 4 வகைப்படும். 1 மட்ட நிலத்தண்டு, 2 கந்தம், 3 கிழங்கு, 4 குமிழம். மட்ட நிலத்தண்டுனா இஞ்சியும் மஞ்சளும் வரும். கந்தம்னா சேனை கிழங்கு, சேப்பங்கிழங்கு. கிழங்குனா உருளைக்கிழங்கு. குமிழத்துக்கு எடுத்துக்காட்டு பூண்டும் வெங்காயமும் வரும். செங்காந்தலின் அறிவியல் பெயர் குளோரியோசா சூப்பர்பா. பைசம் சட்டாயனா பட்டாணி. இலை தொழில் இலை காம்பு அல்லது பில்லேடு என்று அழைக்கப்படுவது அகேசியா. இலைகளின் மூலம் உடல் வலி இனப்பெருக்கம் நடத்துவது பிரையோபெல்லம். ஈஸ்டில் பாலிலா இனப்பெருக்க முறை என்ன? ஈஸ்டினுடைய பாலிலா இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். மகரந்த சேர்க்கையாளர்கள்னா காற்று, நீர், பூச்சி. பொறுத்துக அல்லி பூச்சிகளை ஈர்க்கும். பெரணி ஸ்போர்கள். இலைத்தொழில் தண்டு சப்பாத்தி கள்ளி. கொக்கி பிக்னோனியா. தரையில் ஓடு தண்டு கிரைசாந்திமம். டெங்கு ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் பரவுகிறது. அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயல் மாஸ்டிகேஷன் என்பர். பார்வை மூலமாக எத்தனை சதவீதம் உணர்வுகளை பெறுகிறோம்? 80% உணர்வுகளை பெறுகிறோம். இரவு குருட்டுத்தன்மைக்கு காரணமான விட்டமின் குறைபாடு விட்டமின் ஏ. வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் இளம் சிவப்பு கண் நோய். மரபணு குறைபாட்டால் ஏற்படுவது வண்ண குருட்டுத்தன்மை. காசு நோய் எதனால் ஏற்படுதுன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. காலரா விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய். டைபாய்டு சால்மோனல்லா டைபி என்ற பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. மஞ்சள் காமாலை பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் ஏ, பி, சி, டினால் ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் நோயாகும். மஞ்சள் காமாலையின் அறிகுறிகள் பசியின்மை. பசியின்மைனா அனோரெக்சியான்னு சொல்லலாம். மஞ்சள் நிறமுடைய சிறுநீர் வரும். கண்களில் மஞ்சள் நிறம், குறைவான செரித்தல் மற்றும் வாந்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாரிசெலா என்று அழைக்கப்படுவது தட்டம்மை.
தட்டமை வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படும் தீவிர தொற்று நோயாகும். ரேபிஸின் சிம்டம்ஸ் அறிகுறிகள் நீரைக்கண்டு பயம். நீரைக்கண்டு பயம்னா ஹைட்ரோபோபியான்னு சொல்லலாம். 2 முதல் 12 வாரங்களாக காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம் ஏற்படும். தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால் ஏற்படும் தொற்றா நோய் லூகோடெர்மா. 1928ஆம் ஆண்டு உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து எது? பெனிசிலின். மருந்துகளின் ராணி எது? பெனிசிலின். பொறுத்துக. ரேபிஸ் ஹைட்ரோபோபியா. காலரா கால்தசை. காசநோய் மைக்கோபாக்டீரியம். ஹெப்படைட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர். டைபாய்டு சால்மோனல்லா டைபி. ராஸ்டர் வரைகலை படங்கள் பார்த்தீங்கன்னா படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. படங்கள் வரைவதற்கும் சின்னங்கள் உருவாக்கும் வெக்டர் வரைகலை படங்கள். கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது மெய்நிகர் தொழில்நுட்பம். அசைவூட்ட படங்கள் காட்சிகள். காட்சி தொடர்பு. ராஸ்டர் படப்புள்ளி. வெக்டர் இல்லுஸ்ட்ரேட்டர். மெய்நிகர் உண்மை 3D. காணொளி படக்கதைனா மைக்ரோசாஃப்ட் போட்டோ ஸ்டோரி. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றலின் மதிப்பு வெப்பநிலை எனப்படும். வெப்பநிலையினை அளக்க பயன்படும் அலகுகள் செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட், பாரனிட், கெல்வின். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர்ச்சியடையும் போது சுருங்கும். வெப்பநிலையினை அளக்க பயன்படும் கருவி வெப்பநிலைமானி. பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தின் உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த வெப்பநிலையை அளக்க பயன்படுவது ஆல்கஹால். மருத்துவ வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட். மருத்துவ வெப்பநிலைமானியின் அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 ஃபாரன்ஹீட். ஆய்வக வெப்பநிலைமானியினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். செல்சியஸ் அளவீட்டு முறை பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு வானியலாளரான ஆண்ட்ரஸ் செல்சியஸ் என்பவரின் பெயரினால் 1742 முதல் செல்சியஸ் என அழைக்கப்படுகிறது. சென்டம் என்பது கிரேக்க மொழியில் 100 என்ற மதிப்பு. கிரேட்டஸ்னா படிகள் என்று பொருள். மனித உடலின் வெப்பநிலையினை அளக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவீட்டு முறை பாரனிட் அளவீட்டு முறை. பாரனிட் அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானி பெரும சிறும வெப்பநிலைமானி. ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்புக்கான ஃபார்முலா என்ன? ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்புனா ஃபாரன்ஹீட் -32 / 9 = செல்சியஸ் / 5. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஃபாரன்ஹீட் மதிப்பு கண்டுபிடிக்கலாம், செல்சியஸ் வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு ஃபாரன்ஹீட் -32 / 9 = செல்சியஸ் / 5. கெல்வின் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு. கெல்வின் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு கெல்வின் = 273.15 + செல்சியஸ். இந்த ஃபார்முலா வச்சு கெல்வினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம், அதே போல் செல்சியஸுடைய வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வெப்பநிலை. செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் 3 நிலையிலும் பார்க்கலாம். நீரின் கொதிநிலை செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்னா 212, கெல்வின்னா 373.15 டிகிரி. நீரின் உறைநிலை செல்சியஸில் சொன்னால் 0 டிகிரி, ஃபாரன்ஹீட்டில் சொன்னால் 32 டிகிரி, அதே கெல்வினில் சொன்னால் 273.15. மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸில் 37, ஃபாரன்ஹீட்டில் சொன்னால் 98.6, கெல்வினில் சொன்னால் 310.15. அதே அறை வெப்பநிலை சராசரியாக சொன்னால் செல்சியஸில் 72, ஃபாரன்ஹீட்டில் 23, கெல்வினில் 296.15. பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை 10⁻32 கெல்வின். புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை எவ்வளவு? 56.7 டிகிரி செல்சியஸ் அல்லது 134.04 டிகிரி ஃபாரன்ஹீட். புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலைனா -94.7 டிகிரி செல்சியஸ் அல்லது -138.46 டிகிரி ஃபாரன்ஹீட். ஒரு கெல்வின் பூமராங் நெபுலாவில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த நாமறிந்த வெப்பநிலை -272.15 டிகிரி செல்சியஸ் அல்லது -457.87 டிகிரி ஃபாரன்ஹீட்.
0 கெல்வின் தனிச்சுழி வெப்பநிலை என்பது -273.15 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், அல்லது -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் குறிப்பிடலாம். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை பயன்படுத்தப்படுகிறது. ரான்கின் அளவீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1859. ரான்கின் அளவீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1859. 7th சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா டாப் 200 கொஸ்டினை நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக பார்த்துக்கிறோங்க. இந்த டாப் 200 கொஸ்டின் கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் மிக மிக முக்கியமாக பயன்படுங்க. எக்ஸாம் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் சயின்ஸ் பகுதியை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணதை டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். டிஸ்கஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம மறக்காமல் இருக்க சயின்ஸ் பகுதியை பொறுத்தவரையும். அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.